வணக்கம். சுப்பிரமணியம் யோகமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். குலதெய்வ வழிபாடு, அதாவது குலதெய்வ வழிபாடு சம்மந்தமாக போன வீடியோவில் சில செய்திகளை பார்த்தோம். இன்னைக்கு எப்படி வழிபடணும், அபிஷேகம், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். ஏற்கனவே நம்மளுடைய ஒரு வீடியோவில் குலதெய்வ வழிபாடுங்கிறது எவ்வளவு இன்றியமையாதது, அது நமக்கு எப்படி நம்ம வாழ்வில் முன்னேற்றத்தை தரும், அது எவ்வளோ அவசியம், குலதெய்வ வழிபாடு பற்றி காஞ்சி பெரியவர் சொன்னது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். குலதெய்வங்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். நம்ம சொன்ன மாதிரி அவங்கவுங்க வீட்டில் பெரியவங்ககிட்ட கேட்டு உங்கள் குலதெய்வம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தவறாமல் தினமும் குலதெய்வத்தை நினைங்கன்னு சொல்லியிருந்தோம். குலதெய்வத்தை வருஷம் ஒருக்கா எந்த தினத்தில் போய் வழிபடுவாங்கங்கிறதும் அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி அதுபடி போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இன்னும் அதிகமான தகவல்கள் பற்றி பேசப்போம். இப்போ இன்றைக்கி முதல்ல அபிஷேகத்தை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம். அபிஷேக பொருட்களும் அவற்றின் பயன்களும் சொல்லி போட்டிருக்கோம். அதாவது என்னென்ன பொருளுக்கு என்னென்ன பலன் சொல்லிட்டு. அதே போல் குலதெய்வத்துக்கும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு நம்ம அபிஷேகத்துக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் இல்லைங்களா, அப்போது அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு போகலாம். அந்த வருடம் ஒரு முறை எல்லோரும் சேர்ந்து கும்பிட்றப்போ எல்லாருமே அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க. அவங்கவுங்களுக்கு எது முடியுமோ அதை வாங்கிட்டு போகலாம். அந்த பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன், நீங்கள் தெளிவாக குறித்து கூட வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடி, முதல்ல ஒரு மஞ்சள் பொடி ஒரு பாக்கெட் வாங்கிக்கலாம். இது எவ்வளோ வாங்குறீங்கிறது அவங்கவுங்க விருப்பம். நான் அந்த பொருட்களை மட்டும் சொல்கிறேன். மஞ்சள் பொடி, நல்லெண்ணெய், நெய், சந்தனாதி தைலம், இதெல்லாம் பூஜை பொருட்கள் விற்கிற கடையில் கிடைக்கும். பன்னீர், ஸ்நான பவுடர்னு கிடைக்கும். ஸ்நான பொடின்னு சொல்லி இந்த பொருட்கள் கிடைக்கும். ஆண்டாள் ஸ்நான பவுடர்னு சொல்லுவாங்க. அது பச்சரிசி மாவு, சந்தனம், விபூதி, தேன், அப்புறம் இளநீர், பால் எல்லாருக்குமே தெரியும். பால், பச்சை கற்பூரம் ஏற்கனவே சொன்னேன். பச்சை கற்பூரம், தயிரும் அபிஷேகம் பண்ணுவாங்க. தயிர், பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கு பழங்கள் இவையெல்லாம் வாங்கிட்டு போகலாம். எல்லா பழங்களுமே இப்போ கலந்து அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா, அது எல்லாமே வாங்கிட்டு போகலாம். இதுதான் அபிஷேக பொருட்களில் நம்ம முக்கியமான பொருட்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த கோயிலில் கேட்டுக்கோங்க, இன்னும் வேறு எதுவும் தேவைப்படுமான்னு கேட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் சொன்ன பொருட்கள்லாம் கூட நீங்கள் அபிஷேக பொருட்கள்னு சொல்லி குறித்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக என்னது? அடுத்தது பூஜை பொருள்கள். இப்போ சொன்னது அபிஷேக பொருட்கள். அடுத்தது பூஜைக்குன்னு சொல்லி பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், வாங்கிட்டு போகணும். நம்ம பூஜைக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் அவங்க பூஜை பண்ணுறாங்க. நம்மால் என்ன முடியுமோ அதை, அதாவது ஊதுபத்தி, கற்பூரம், தசாங்கம், சாம்பிராணி, அப்புறம் தீப்பெட்டி, சந்தனம், குங்குமம், விளக்கில் ஊற்றுறதுக்கு எண்ணெய், அப்புறம் வெற்றிலை, பாக்கு, பழங்கள், இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். அடுத்தது விளக்குகள் விளக்குன்றது அகல் விளக்கை வாங்கிட்டு போகலாம். அகல் விளக்கோட அதில் திரி, அதுக்கு உண்டான எண்ணெய், அதெல்லாம் வாங்கிட்டு போய் அதில் பொருத்தி வச்சுட்டு தீபாவளி காமிச்சிட்டு வரலாம். அந்த சன்னதிகளை ஏற்றி வைக்கலாம். கோவிலுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம். அகல் விளக்கையும் அந்த பஞ்சு திரியை கொடுத்தோம்னா அவங்க டெய்லி உபயோகப்படுத்துறதுக்கு உண்டானதை நம்ம பஞ்சு திரியும் கொடுக்கலாம். எண்ணெயும் கொடுக்கலாம். நெய்யும் கொடுக்கலாம். நெய் தீபமும் ஏற்றி வைக்கலாம். அதனால் இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறப்போ இந்த மாதிரி அபிஷேக பொருட்கள், பூஜை பொருட்களோட அகல் விளக்குகள், எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், தீப்பெட்டி எல்லாமே வாங்கிட்டு போங்க. அடுத்ததாக வஸ்திரங்கள். இந்த வஸ்திரங்கள்ங்கிறது எப்படின்னா, ஜென்ரலாக நாம் பொதுவான இதை சொல்கிறோம். நீங்கள் வஸ்திரங்கள்னு சொல்கிறப்போ எப்படின்னா, அந்தந்த கோயில்களில் இருக்கிற விக்கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். விக்கிரகங்களோட உயரம் எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த உயரத்தை பார்த்துக்கிட்டு அது மாதிரி பார்த்து அந்த வஸ்திரங்கள் வாங்கலாம். வஸ்திரங்கள் பார்த்திங்கன்னா பிள்ளையார் துண்டுன்னு கிடைக்கும். எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம சொல்கிறது நிறைய ரொம்ப விலை உயர்ந்ததை தான் வாங்கி கொடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது.
கடவுள் வந்து அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கலாம். இப்போ பிள்ளையார் துண்டுங்கிறது வந்து அங்கவஸ்திரங்கள் எல்லாம் பட்டுலேயும் கிடைக்கும், கைத்தறியிலையும் கிடைக்கும். பிள்ளையார் துண்டுன்னு சொல்கிறது அளவு வாரியாக கிடைக்கும், ரொம்ப சின்னது கொஞ்சம் பெருசு அந்த மாதிரி கிடைக்கும். அந்த விக்கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி. ஆமாம் ஆமாம். அது வந்து பிள்ளையார் துண்டு வந்து நீங்கள் 2-3 வாங்கினீங்கன்னா ஒன்று இடுப்பில் கட்டி மேலே போர்த்துறதுக்கு 1-2 துண்டாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரியே எல்லா விக்கிரகங்களுக்கும் வாங்குங்க, 1-2 வாங்குங்க. எத்தனை விக்கிரகங்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இடையில் கட்டுவதற்கு ஒன்று, மேல் துண்டா ஒன்று, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அளவுகள் பார்த்துக்கோங்க. அதே போல் பெண் தெய்வங்களுக்கு வந்து சிற்றாடைன்னு கிடைக்கும் கடைகளில், எல்லா கடைகளுமே அம்மனுக்கு உண்டான சிற்றாடைன்னு கிடைக்கும். அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். ரொம்ப சிறிய விக்கிரகங்களுக்கு சின்ன சிற்றாடை, கொஞ்சம் பெருசாக இருந்தால் பெரிய சிற்றாடையாக கிடைக்கும். நல்ல பெரிய விக்கிரகமாக இருக்குது, உங்கள் கோயிலில் பூஜை செய்கிறவரால் அந்த புடவையை நல்லா அழகாக கட்டி சாற்ற முடியும்னா புடவையாகவும் வாங்கிட்டு போகலாம். வாங்கி அதுவும் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி தான். எந்த விதமான இதுதான் இவ்வளோ நிறைய தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. அடுத்ததாக பூ மாலை. அது வந்து நம்ம கோவில்களில் வந்து நீங்கள் வணங்குற தெய்வங்கள் வந்து என்ன மாதிரி சைஸுக்கு மாலை வாங்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி அந்த மாதிரி சைஸுக்கு மாலைகள் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி கதம்பம் கொஞ்சம் தாராளமாகவே வாங்கிட்டு போங்க. பூ மாலையும் வாங்கிட்டு போகலாம். நீங்கள் சொன்னது சரியாக தான் இருக்குது. அது வந்து அதாவது கதம்பமும் வாங்கினா அங்கே நிறைய சின்ன சின்ன விக்கிரகங்கள் இருக்கும் இல்லையா, அந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் கதம்பங்கள் போட்டுக்குவாங்க, கூடுதலாக ஒன்று போட்டுக்குவாங்க. மாலை வந்து அரை அடி மாலையா முழு மாலையாங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு 2 தடவை நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா பழக்கத்துக்கு வந்துடும், இதுதான் வேணும்னு. இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சின்ன ஒரு நோட் போட்டு குறித்து வச்சுக்கோங்க. அது நமக்கு மறக்காமல் வாங்குறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி வஸ்திரங்களில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சின்ன சின்ன வஸ்திரங்கள் இருக்கும். அதாவது எல்லா கோயில்களையுமே நாகர் இருப்பார், சின்ன நாகர் இருப்பார், அவங்களுக்கெல்லாம் மஞ்சள் வஸ்திரம் சாத்துவாங்க. அந்த மாதிரி மஞ்சள் துணிகள் கிடைக்கும் கடையில். நம்ம நவகிரக வஸ்திரங்கள்னும் கிடைக்கும் எல்லா வண்ணங்கள்லேயும். இந்த மஞ்சள் வஸ்திரம் வந்து நாகருக்கு சாத்துறது கிடைக்கும். இது நீங்கள் அங்கே எல்லோரும் என்ன செய்கிறாங்கங்கிறத ஒரு தடவை 2 தடவை போய் பார்த்துட்டிங்கன்னா பழகிரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வைத்து வழிபடணுங்கிறது இப்போ எல்லாருமே அதை ஒரு அவசியம் செய்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் கோயில்லையும் பொங்கல் வைக்கிறதுக்கு இடம் வசதியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அங்கேயே கற்கள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. வீட்டிலேருந்து பொங்கல் பானை, கரண்டி, அரிசி களையிறதுக்கு ஒரு பாத்திரம், அந்த மாதிரி கூடுதலாக 2 பாத்திரங்கள் எடுத்துக்கோங்க. பொங்கல் வைப்பதற்கு தேவையான பொருட்களை நீங்கள் போகும்போதே கொண்டு போயிருங்க. அதாவது பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், முந்திரி பருப்பு, நெய் இதெல்லாம் கொண்டு போயிருங்க. நிறைய கோயில்களில் நம்மளே பொங்கல் வைக்கலாம், சில கோயில்களில் பூஜை செய்கிறவர்கிட்ட கொடுத்தா அவர் பொங்கல் வச்சு தருவார். இதுவுமே அவங்க வழக்கப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி பண்ணுங்கள். இது தவிர இன்னும் சொல்ல வேண்டியது வந்து இப்போல்லாம் எல்லா கோயில்கள்லேயும் குலதெய்வ கோயில்கள்லையுமே இப்போ சமீப காலமாக மாவிளக்கு எடுக்கிறாங்க, அப்புறம் பால் குடம் எடுக்கிறாங்க. நாங்கள் எங்கள் கோயில்களே பார்த்தோம், பால் குடம் எடுக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பிள்ளையார் கோயிலேருந்து பால் குடம் எடுத்துகிட்டு வந்து இங்கே அபிஷேகம் பண்ணுறாங்க, பால் குடம் சமர்ப்பிக்கிறாங்க, அதுவும் பார்த்தோம். அதனால் இந்த மாவிளக்கு எடுக்கிறாங்க, அந்த பால் குடம் எடுக்கிறாங்கெல்லாம் செய்கிறாங்களான்னு பார்த்து பெரியவர்கள் உங்கள் உறவினர்கள் செய்கிறத பார்த்து அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு அது எதுக்காக செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு ஒரு விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி செய்யுங்க. அடுத்து நெய்வேத்தியம். நெய்வேத்தியமும் வந்து ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படுது. சர்க்கரை பொங்கல் இடுறதுங்கிறது வந்து எல்லா கோயில்லையுமே பழக்கமாக இருக்குது. நைவேத்தியம் வந்து மற்ற நைவேத்தியங்கள் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் வேறுபடுது. சில கோயில்கள் குலதெய்வ கோயிலில் வந்து எப்படின்னா வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகக்கூடாது, அந்த குறிப்பிட்ட தினத்தன்னைக்கு அங்கேயே போய் அடுப்பு பற்ற வச்சு செய்யணுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி பெரியவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி செய்யுங்க. இப்போது நம்ம குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும், கோயிலில் வழிபடுறதுக்கு என்னென்ன செய்யணும்னு பார்த்தோம். அதாவது அபிஷேக பொருட்கள் என்னென்ன வாங்கி கொடுக்கணும், பூஜை பொருட்கள் என்னென்ன வாங்கி கொடுக்கணும், விளக்குகள் எடுத்துகிட்டு போகணும், ஏற்றி வைக்கணும், விளக்கேற்றி வழிபடணும், விக்கிரகங்களுக்கு சாத்துறதுக்கு, சுவாமிகளுக்கு சாத்துறதுக்கு வஸ்திரங்கள் எப்படி வாங்கணும் அதெல்லாம் சொன்னோம். அப்புறம் மாலைகள், பூக்கள், அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதும் பார்த்தோம். பால் குடம், மாவிளக்கு, நைவேத்தியம்லாம்
அந்தந்த கோயில் வழக்கப்படி பெரியவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு அதுபடி செய்யுங்கன்னு சொன்னோம். இன்னும் தகவல்கள் சொல்ல வேண்டியிருக்கு, அதை அடுத்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதில் சொல்லப்பட்ட தகவல்களை குறித்து கூட வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் பல தகவல்கள், குலதெய்வ வழிபாடு பற்றிய இன்னும் பல முக்கியமான தகவல்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.